ஸோ ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஹப்பீஸ் தமிழ். ஸோ இந்த வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ராயலோ இன்னோ வேர்ல்டு மார்க்கெட்டிங். எஸ், ராயலோ இன்னோ வேர்ல்டு மார்க்கெட்டிங்கில் நேர்த்திக்கான அப்டேட் வந்து கொடுத்துருப்பாங்க. அதை வந்து பார்த்தீங்கன்னா 19th அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அப்டேட் கொடுத்துருப்பாங்க. என்ன விஷயம் அப்படின்னா அந்த ஓல்டு வேர்ஷன் நியூ வேர்ஷன், இந்த ஓல்டு வேர்ஷன் அண்ட் நியூ வேர்ஷனில் உள்ள விட்ராவல் சிஸ்டம் பற்றி, அந்த ஓல்டு வேர்ஷன் மெம்பர்ஸுக்கும் நியூ வேர்ஷன் மெம்பர்ஸுக்கும் விட்ராவல் வந்து எப்படிலாம் போடலாம், என்னெல்லாம் அதில் விஷயம் இருக்குது அப்படின்றத தெளிவாக நேர்த்திக்கான டெய்லி இன்ஸ்ட்ரக்ஷன் அப்டேட்டில் நம்மளை வீடியோவில் சொல்லியிருப்பாங்க. ஸோ அதை சொன்னது மாதிரியே பார்த்திங்க அப்படின்னா ஓல்டு வேர்ஷன் நியூ வேர்ஷன். ஓல்டு வேர்ஷனில் பார்த்திங்க அப்படின்னா நியூ பர்த் ஆகி, அதாவது நம்மளுக்கு ஒரு 14 days கொடுத்தாங்க இல்லையா, ஒரு 14 நாட்கள் பார்த்திங்கன்னா நமக்கு அந்த நியூ பர்த் பண்ணுறதுக்கான பீரியட் கொடுத்தாங்க. 14 நாட்கள் கூட கிடையாது, ஒரு சம்திங் December 14th நமக்கு January 4 வரை பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு 20 days கிட்ட நமக்கு அந்த டைம்ஸ் கொடுத்துருந்தாங்க. ஸோ அதில் ரீபர்த் பண்ண பீப்புள்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா இப்போ பயணிச்சுக்கிட்டு இருக்காங்க இந்த 120 days. ஸோ இந்த 120 days கால்குலேட்டர் பார்த்திங்கன்னா கம்பெனியில் எந்தவித பிஸ்னஸுமே இல்லாமல் ஒரு கமிட்மெண்ட்டோடு ட்ராவல் பண்ணுறனால நம்மளுக்கு பார்த்திங்க அப்படின்னா இந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன், அதாவது ஃபஸ்ட்டு விட்ராவல் 800, செகண்ட் விட்ராவல் பார்த்திங்கன்னா 1500, தேர்டு விட்ராவல் பார்த்திங்கன்னா 2000 அந்த மாதிரி பார்த்திங்கன்னா செப்பரேட் பண்ணி கொடுக்குற மாதிரி அவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ ஃப்ரெஷ்ஷாக விட்ராவல் இகாம் ப்ரமோஷனல் பேக்கை பர்ச்சேஸ் பண்ணி விட்ராவல் போடுறவங்களுக்கு எந்தவித ப்ராப்ளமே கிடையாது. ஃபஸ்ட் விட்ராவல் 800, செகண்ட் விட்ராவல் 1500 அண்ட் தென் மூணாவது விட்ராவல் 2000 அப்படின்னு சொல்லிட்டு போட்டு அவங்க போய்கிட்டே இருக்கலாம். சரிங்களா? ஸோ அது மட்டும் இல்லாமல் இப்போ நான் ஓல்டு வேர்ஷனில் ட்ராவல் பண்ணிகிட்ருக்கேன், அதாவது பழைய பிளானில் ரீபர்த் பண்ணிகிட்டு இருக்கேன். அதில் ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கும்போது பார்த்திங்க அப்படின்னா நான் நியூ வேர்ஷனில் எனக்கு பிடிச்சிருக்கு 600 ரூபா, அந்த பேசிக் கிளாசிக்கு ஸ்மார்ட் எலைட்டு அந்த பேக்கேஜ் பிடிச்சிருக்கு அப்படின்னா அந்த பேக்கேஜில் ட்ராவல் பண்ணுறேன் அப்படின்னா இந்த ஓல்டு வேர்ஷன் விட்ராவல் இது அங்கே கேலிஃபர்வர்ட் ஆகுமா அப்படின்னா கேலிஃபர்வர்ட் அப்படியே இருக்கும் வேலெட்டில். ஆனால் அதை நீங்கள் விட்ராவல் பண்ண முடியாது. ஸோ அதை நீங்கள் இகாம் ப்ரமோஷனல் பேக்கை பர்ச்சேஸ் பண்ணால் மட்டும்தான் இதை நீங்கள் விட்ராவல் பண்ணி போக முடியும். ஸோ இப்போ பண்ணி போக முடியும். இன்கேஸ் நான் விட்ராவல் பண்ணிட்டேன், இகாம் ப்ரமோஷனல் பேக்கை ஓல்டு வேர்ஷனில் பண்ணியிருக்கேன், ஆனால் கொஞ்சம் பேலன்ஸ் இருக்குது, ஒரு 500 ரூபாயோ 600 ரூபாயோ இல்லை 1000 ரூபாயோ கொஞ்சம் பேலன்ஸ் இருக்குது, நான் நியூ வேர்ஷனில் அப்டேட் பண்ணுறேன் அப்படின்னா அந்த நியூ வேர்ஷனில் அப்டேட் பண்ணதோடனே நம்மளுக்கு அந்த அமௌண்ட்டை நம்ம இங்கே விட்ராவல் பண்ணிக்க முடியுமா அப்படின்னா பண்ணிக்க முடியாது. உங்களுடைய டேரக்ட் ரெஃபரலுக்கு வேணால், பிஸ்னஸுக்கு வேணால் நீங்கள் அந்த அமௌண்ட்டை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதை சிம்பிளாக நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஸோ இந்த பாயிண்ட் புரியல அப்படின்னா நீங்கள் கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நிறைய பேர் கேட்குற விஷயம், விட்ராவல் ப்ரூஃப் இருக்கா பிரதர்? இப்போ இகாம் ப்ரமோஷனல் பேக்கை பர்ச்சேஸ் பண்ணால் விட்ராவல் கரெக்டாக வருதுன்னு சொல்கிறீங்க, நிறைய பேரும் விட்ராவல் எடுத்திருக்கீங்கன்னு சொல்கிறீங்க, ஆனால் ப்ரூஃப் இருக்கா அப்படின்னு கேட்குறீங்க. கண்டிப்பாக நான் நெக்ஸ்ட் வீடியோ உங்களுக்கு விட்ராவல் ப்ரூஃப்ஸை உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். மறக்காமல் நெக்ஸ்ட் வீடியோக்காக வெயிட் பண்ணுங்கள். சரிங்களா? ஸோ நியூ வேர்ஷனில் எந்த விதமான ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாதுங்க. உங்களுக்கு 500 மினிமம் இருந்தாலே உங்களுக்கு நியூ வேர்ஷனில் விட்ராவல் எடுத்துகிட்டு போய்கிட்டே இருக்கலாம் அப்படின்ற விஷயம் இருக்குது. நியூ வேர்ஷன் பிளானையும் நீங்கள் பார்த்துருப்பீங்க, நம்ம சேனல்லே போட்டிருப்போம். அதாவது பேசிக்கு, கிளாசிக்கு, ஸ்மார்ட் எலைட் அப்படின்னு சொல்லிட்டு 600 ரூபா 1500 ரூபா பேக்கேஜ் ஒன்று, அந்த பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு 3000 ரூபா பேக்கேஜ் ஒன்று, 9000 பேக்கேஜ் ஒன்று. ஸோ ஒவ்வொரு பேக்கேஜுக்குமே ஒவ்வொரு விதமான ப்ராடக்ட் இருக்குங்க. ஸோ அதை தெளிவாக நீங்கள் புரிஞ்சுக்கணும். சரிங்களா? ஸோ ப்ராப்பராக புரிஞ்சு செயல்படுங்க. ஸோ இந்த ஒரு விஷயத்தை, இந்த ஒரு இன்ஃபர்மேஷனை மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி அண்ட் ராயல் டவுன்லைன்ஸ்க்கு ஷேர் பண்ணி விடுங்க. ஸோ ப்ராப்பராக புரிஞ்சுக்கணும். ஸோ இன்னொரு அடிஷ்னல் இன்ஃபர்மேஷனும் நேற்றுக்கான வீடியோவில் சொன்னாங்க. அதாவது இகாம் ப்ரமோஷனல் பேக் பர்ச்சேஸ் பண்ணிப்பாங்க இல்லையா, ஸோ அதில் நிறைய பேர் மிஸ்டேக் பண்ணியிருக்கீங்க. அதாவது கம்யூனிகேஷன் இமெயில் ஐடி அந்த அந்த கம்யூனிகேட்டிவ் ஃபோன் நம்பர் அண்ட் கம்யூனிகேட்டிவ் அட்ரஸில் பார்த்திங்க அப்படின்னா நிறைய மிஸ்டேக் பண்ணியிருக்கீங்க. அப்படிங்கிறதுக்காக பார்த்திங்கன்னா அந்த ஒரு கொடுத்த, அதாவது 3000+ பீப்புள்ஸ்க்கு பார்த்திங்க அப்படின்னா நம்ம இகாம் ப்ரமோஷனல் பேக்கை ஃபார்வர்ட் பண்ணியிருக்காங்க, கொரியர் மூலிமா அனுப்பியிருக்காங்க. ஸோ அதில் 1000+ ப்ராடக்ட் இகாம் ப்ரமோஷனல் பேக் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ரிட்டன் வந்திருக்கு. ஸோ அந்த ரிட்டன் வந்ததுனால கம்பெனிக்கும் பார்த்திங்க அப்படின்னா கொரியர் அந்த சார்ஜ் அதெல்லாம் இருக்கு இல்லையா, ஸோ அதை பற்றியும் நிறைய இருக்குது. ஸோ அதை திரும்பி அனுப்ப தான் போகிறாங்க. ப்ராப்பராக அட்ரஸ்க்கு நீங்கள் நம்ம ஆப்பில் அப்ளை பண்ண தான் போகிறீங்க, திரும்பி அவங்க கொரியர் பண்ண தான் போகிறாங்க. இருந்தாலும் கொரியர் பண்ணுறதுக்கு பல தடைகள் இருக்குது. என்னென்னா இப்போ எலெக்ஷன்ஸ் போயிட்டுருக்கு இல்லையா, பார்லிமெண்ட் எலெக்ஷன் போயிட்டுருக்கு இல்லையா, ஸோ அதனால் அந்த எலெக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் ப்ராப்பராக நீங்களும் அட்ரஸ் அப்டேட் பண்ணதுக்கப்புறம் எல்லாருக்கும் ப்ராப்பராக கொண்டு போய் சேர்க்கறதுக்கான விஷயங்கள் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இதுக்கு இடையில பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் ஜாயினிங் ரீபர்த்துக்கான ஜாயினிங் பேக்கேஜ் கொடுத்துருப்பீங்க இல்லையா, ஸ்மார்ட் பேக்கேஜ், எலைட் பேக்கேஜ். ஸோ அதுக்கான ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா உங்களுடைய கேப்சூல் சிறப்பாக மட்டும் உங்களுக்கு கொரியர் பண்ணுறதுக்கான விஷயங்களை ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதுக்கான வேலைகள்லாம் போய்கிட்டு இருக்குச்சுங்களா. ஸோ இதை தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. ஸோ ப்ராப்பராக ராயலோட ட்ராவல் பண்ண எல்லா கதவுகளும் திறந்துருக்கு. ஸோ நீங்கள்
ஏதோ ஒரு சின்ன இன்சிடென்ட் நடந்து சின்ன ஒரு நெகட்டிவேஷன் நடந்து உள்ள ஒரு தடங்கள் ஏற்பட்டிருந்தாலும் இனிமே வர ரயிலோ அப்படின்ற ஒரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு வாழ்வாதாரத்துக்குரிய வருமானம் தரக்கூடிய ஒரு விஷயமாக தான் அமையும் அப்படின்றத நான் நம்புகிறேன், நீங்களும் நம்புங்க. ஸோ நியூ ஓஷன் பிளானை சிம்பிளாக புரிஞ்சுட்டு அதன்படி செயல்பட ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ அந்த 4 பிளான் பேசிக், கிளாசிக், ஸ்மார்ட், எலைட் அப்படின்ற 4 பிளானை புரிஞ்சு செயல்படுங்க. கண்டிப்பாக மிகப்பெரிய சக்ஸஸ் இருக்குது அப்படிங்கிறத நான் நம்புகிறேன். ஸோ வாழ்வாதாரத்துக்குரிய வருமானத்தை பெறுங்க. உங்கள் சார்ந்த நண்பர்களுக்கும் பகிர்ந்தளித்து எல்லாத்துக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை ஷேர் பண்ணுங்கள். ஸோ இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சதா ஒரு தம்ஸ் அப் போட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி அண்ட் ராயல் டவுன்லைன்ஸ்க்கு ஷேர் பண்ணிவிடுங்க. ஸோ இதை விட நெக்ஸ்ட் ஒரு பெட்டரான அண்ட் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ மீட் பண்ணுறது. பாய் ஃப்ரம்